உங்கள அன்போடு வரவேற்கிறோம். நீங்க இப்போ ஆபீஸ்க்கு புறப்பட்டுட்டு இருக்கலாம், இல்ல டிராஃபிக்ல வண்டிய ஓட்டிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு காஃபியோட அமைதியா உட்கார்ந்திருக்கலாம். ஆமா. நீங்க எங்க இருந்தாலும் சரி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மிக மிகச் சுவாரஸ்யமான சிந்தனைய தூண்டக்கூடிய ஒரு ஆழமான அலசலோட நாங்க வந்திருக்கோம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம விவாதிக்க போற தரவுகள் உங்களை நிஜமாவே ஆச்சரியத்துல ஆழ்த்தும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்வதேச சட்டங்கள், பூகோள அரசியல், அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையோட அறிக்கை. இன்னொரு பக்கம் குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம் பிசிக்ஸ், மூளை நரம்பியல், அப்புறம் ஆழமான அக உலக ஆன்மீகன்னு போகுது. என்னடா அது சம்பந்தமே இல்லாத விஷயங்களை இணைக்கிறாங்களேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த ஆவணங்களோட மைய கருத்து என்ன? இந்த ரெண்டு துருவங்களை எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு புரிஞ்சிக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கமே. கண்டிப்பா. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள நாம முழுமையா நுழையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ம். அந்த நடுநிலை அறிக்கை பத்தி தான் சொல்றீங்க. ஆமா. இன்னைக்கு நாம ஆராய போற ஆவணங்கள்ல சில வலுவான அரசியல் மற்றும் மத ரீதியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கைலாசா இந்து மதம், அப்புறம் அது சார்ந்த சில தீவிரமான குற்றச்சாட்டுகள் இதுல இருக்கு. சரியானது. அதனால நம்ம வேலை இதுல எது சரி எது தவறுன்னு தீர்ப்பு சொல்றது கிடையாது. உறுதியா ஒரு தரப்போட கருத்துக்களுக்கு ஆதரவளிக்கிறதும் நம்ம நோக்கம் இல்ல. மாறாக இந்த ஆவணங்கள் என்ன சொல்லுது, அதில் இருக்கிற மையமான வாதங்கள் என்ன அப்படிங்கறத எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாம உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. மிகச் சரியான விளக்கம். நீங்க இத ஒரு நடுநிலையான பகுப்பாய்வா மட்டுமே அணுகணும். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த பூகோள அரசியல், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்பான ஒரு வியக்கத்தக்க கோரிக்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம். தரவுகள்ல கொடுத்திருக்கிற ஆவணம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா பற்றிய 31வது ஐநா அறிக்கையை பத்தி ரொம்ப விரிவா பேசுது. ஆமா, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுன்னோ, ஒரு புதிய தேசத்தின் முழக்கம்னோ அந்த ஆவணம் குறிப்பிடுது. சர்வதேச அரங்கில் இது எதை முன்வைக்குது? இதோட பின்னணி என்ன? இந்த அறிக்கை முன்வைக்கிற வாதங்களோட ஆழம் மிகப்பெரியது. இந்த 31வது ஐநா அறிக்கை டீப் ஸ்டேட் எனப்படும் மறைமுக அதிகார மையங்களால இந்துக்கள் உலகளாவிய அளவில் திட்டமிட்டு துன்புறுத்தப்படுறதா ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்குது. இது ஏதோ மேலோட்டமான குற்றச்சாட்டு கிடையாது இல்லையா? ஏன்னா அவங்க சில குறிப்பிட்ட புள்ளி விவரங்களை முன்வைக்கிறாங்க. ஆமா. உதாரணமா, தமிழ்நாட்டுல மட்டுமே 36,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதாகவும், அந்த கோவில்களோட பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் வருமானம் இந்துக்கள் அல்லாத பிற தேவைகளுக்காக திருப்பப்படுறதாகவும் இந்த ஆவணம் சுட்டிக்காட்டுது. இத அவங்க வெறும் ஒரு நிர்வாக சிக்கலா பார்க்கல. மாறாக நிறுவனமயமாக்கப்பட்ட கோவில் அடிமைத்தனம், அதாவது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு டெம்பிள் ஸ்லேவரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. உண்மைதான். நிறுவனமயமாக்கப்பட்ட கோவில் அடிமைத்தனம்ங்கிறது ரொம்ப கனமான ஒரு வார்த்தை. அப்படியானால் அரசாங்கம் கோவில்களை நிர்வகிக்கிறத ஒரு கலாச்சார அழிவா இந்த ஆவணம் பாக்குதா? ஏன்னா மதச்சார்பற்ற கல்வி முறை அப்புறம் காலனித்துவ காலத்து சட்டங்கள் பத்தியும் தரவுகள்ல குறிப்பிட்டிருக்கிறத நான் கவனிச்சேன். ஆமா, ஆவணத்தோட வாதமே அதுதான். மதச்சார்பற்ற கல்வி முறை, அப்புறம் ஆங்கிலேயர் காலத்துல உருவாக்கப்பட்ட சட்டங்கள், இதெல்லாம் ஹிந்துக்களோட பாரம்பரிய சமூக கட்டமைப்பையும் அவங்களோட பூர்வீக அடையாளத்தையும் சிதைக்க ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுதுன்னு அந்த தரவு ஆணித்தரமா கூறுது. அதாவது ஒரு பூர்வீக நாகரிகத்தோட அடையாளங்களை மெல்ல மெல்ல அழிக்கிற ஒரு முயற்சி நடக்குதுன்னு அவங்க வாதிடுறாங்க. சரியா புடிச்சிட்டீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சர்வதேச அரசியல் அரங்குல ஒரு நாட்டை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை வச்சுதானே மக்கள் ஒரு நாட்டை அங்கீகரிப்பாங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது சர்வதேச சட்டத்தின்படி கைலாஷா எப்படி ஒரு தேசமா தன்னை நிலைநிறுத்திக்க முடியுது? இதற்கான சட்டப்பூர்வமான அடிப்படையா இந்த ஆவணம் எதை முன்வைக்குது? இந்த இடத்துலதான் ஆவணம் சர்வதேச சட்ட கோட்பாடுகளை துணைக்கு அழைக்குது. அடிப்படையில 2 முக்கியமான சட்ட கோட்பாடுகளை இந்த தரவு மேற்கோள் காட்டுது. ஒன்னு 1933ல உருவாக்கப்பட்ட மாண்டிவிடியோ மாநாட்டின் விதிமுறைகள். மாண்டிவிடியோ கன்வென்ஷன். ஆமா. சர்வதேச சட்டத்துல ஒரு நாடா அங்கீகரிக்கப்படணும்னா இந்த மாநாட்டின்படி ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, மக்கள் தொகை, அரசாங்கம், அப்புறம் பிற நாடுகளுடன் உறவு வச்சுக்கிற திறன் இதெல்லாம் இருக்கணும். 2வது விஷயம் டாக்ட்ரின் ஆஃப் கண்டினியூட்டி எனப்படும் தொடர்ச்சி விதி. ஒரு நிமிஷம், இந்த தொடர்ச்சி விதி அப்படிங்கறத ஆவணம் எப்படி கைலாசாவோட பொறுத்துது? ஒரு புதிய அமைப்பு எப்படி பழங்கால வரலாற்றோட தன்னை தொடர்பு படுத்திக்க முடியும்? தரவுகள் இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவாவே கொடுக்குது. இந்து மதத்தின் பீடாதிபதியான நித்யானந்தர், சுருங்கி ராஜ்யம் உட்பட
21 பழங்கால இந்து இறையாண்மை கொண்ட ராஜ்யங்களோட சட்டப்பூர்வமான வாரிசுன்னு இந்த ஆவணம் வாதிடுது. ஓ, அப்போ கைலாசாங்கிறது இன்னைக்கு புதிதா உருவான ஒரு நாடு இல்ல, மாறாக பல நூற்றாண்டுகளா இருந்து வந்த அந்த 21 இறையாண்மை கொண்ட ராஜ்யங்களோட நேரடி தொடர்ச்சி தான் கைலாசான்னு நிறுவுறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த தொடர்ச்சி விதியின் அடிப்படையிலலாம் அவங்க இதை முன்வைக்கிறாங்க. அந்த பழங்கால ராஜ்யங்களோட தொடர்ச்சியாவே கைலாசா சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு சாவரன் சப்ஜெக்ட், அதாவது ஒரு இறையாண்மை கொண்ட பொருளா அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிறதா ஆவணத்தோட வாதம். அப்படியானால் அந்த நிலம் சார்ந்த கேள்விகளுக்கு அவங்களோட பதில் என்னவா இருக்கு? அந்த பழங்கால ராஜ்யங்களோட நிலங்கள் காலப்போக்குல இணைக்கப்பட்ட விதம் சர்வதேச சட்டத்தின்படி சட்டவிரோதமானதுன்னு இந்த ஐநா அறிக்கை உறுதிப்படுத்துறதா தரவு சொல்லுது. இது தவிர அந்த ஆவணத்துல பல சர்வதேச வன்முறை சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, அதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பொலிவியாவுல கைலாசாவோட துறவிகள் கடத்தப்பட்டு உடல் ரீதியா தாக்கப்பட்ட சம்பவம் பத்தி தரவு குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம 17,000 மணி நேரத்துக்கும் மேலான வெறுப்பு பேச்சுகள் இணையத்துல பரப்பப்பட்டிருக்கிறதாவும் ஆயிரக்கணக்கான பொய் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறதாவும் அவங்க ஆவணப்படுத்திருக்காங்க. இது அவங்க ஒரு தனிநபருக்கு எதிரான தாக்குதலை பார்க்கல, மாறாக இது பூர்வீக இந்து நாகரிகத்துக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை, அதாவது சிஸ்டமேட்டிக் ஜெனோசைட் அப்படின்னு அந்த ஐநா அறிக்கை வாதிடுது. அந்த வாதத்தோட நீட்சியாத்தான் அவங்களோட இறுதி கோரிக்கையும் அமையுது. இந்த 31வது ஐநா அறிக்கையின் மூலமா அவங்க முன்வைக்கிற பிரதான கோரிக்கை என்னன்னா, இந்தியாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கோவில் சொத்துக்களை ஐக்கிய நாடுகள் நேரடியாக தணிக்கை செய்யணுங்கிறதுதான். ஐநா ஆடிட் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆமா. மேலும் சனாதன ஹிந்து தர்மத்தை உலக அளவுல பாதுகாக்கப்பட்ட ஒரு பூர்வீக நாகரிகமா அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கணும்னு கேக்குறாங்க. இந்த தரவுகளின்படி பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷா சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னும் இந்த உண்மைகள் இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில நிரந்தர பதிவாயிடுச்சுன்னும் பெருமையா குறிப்பிடப்பட்டிருக்கு. கண்டிப்பா. உலகளாவிய பூகோள அரசியல் அப்புறம் சர்வதேச சட்டங்களோட பார்வையில இந்த ஆவணம் முன்வைக்கிற வாதங்களை இப்போ ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த ஆவணங்களை படிக்கும்போது உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, இந்த தரவுகள் எப்படி சட்ட புத்தகங்கள்ல இருந்து மனிதனோட ஆழமான உள்ளுலக போராட்டத்துக்கு தாவுதுங்கிறது தான். ஆமா. புற உலகத்தோட தேச எல்லைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு மனித மூளையோட எல்லைகளை பத்தி பேசத் தொடங்குறாங்க. இது ஒரு ஆன்மீக நிகழ்வோட இணைக்கப்படுது. பிப்ரவரி 15 EST நேரம் மதியம் 1:00 அல்லது இந்திய நேரப்படி பிப்ரவரி 16 நள்ளிரவு 12 மணிக்கு மகா பரமசிவராத்திரி 2026 கொண்டாடப்பட உள்ளதா தரவு அறிவிக்குது. அந்த மாற்றம் ரொம்பவே கவனிக்கத்தக்கது. ஏன்னா இந்த மகா பரம சிவராத்திரி நிகழ்வை வெறும் ஒரு மத பண்டிகையாவோ அல்லது சடங்காவோ தரவு விவரிக்கல. இது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மற்றும் பிரபஞ்ச விழிப்புணர்வு நிலைக்கான ஒரு அறிவியல் பூர்வமான செயல்முறையா குறிப்பிடப்படுது. இயற்பியல்ல சொல்லப்படுற அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தத்துவத்தை எப்படி ஒரு ஆன்மீக பண்டிகையோடு இணைக்கிறாங்க? இது கேட்பதற்கு சற்று குழப்பமா இருக்கே. நான் விளக்குறேன். குவாண்டம் இயற்பியல்ல 2 துகள்கள் பிரபஞ்சத்துல எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் சரி, ஒண்ணுல ஏற்படுற மாற்றம் மற்றொன்றை உடனடியா பாதிக்கும். இதத்தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றாங்க. ஓ, அதனாலதான் அந்த தொடர்பு அவ்வளவு வேகமா நடக்குது. ஆமா. இந்த ஆவணம் இதே தத்துவத்தை மனித விழிப்புணர்வோட இணைக்குது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட விழிப்புணர்வும் மனிதனோட தனிப்பட்ட விழிப்புணர்வும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு அவங்க வாதிடுறாங்க. அருமை. அந்த நிகழ்வுக்கான தயாரிப்பா பி கான்ஷியஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது உணர்வுபூர்வமான விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னும், அப்சர்வ் தி அப்சர்வர், அதாவது கவனிப்பவரை கவனியுங்கள் அப்படிங்கிற ஆழ்ந்த தத்துவங்களும் முன்வைக்கப்படுது. சரிதான். இத அவங்க மனித மூளைக்கும் மனதுக்கும் இடையிலான ஒரு போரா விளக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு புதிய விஷயத்தை தொடங்க நினைப்பீங்க, உங்கள் உள்மனம் இதை செய், இது உனக்கானதுன்னு சொல்லும். ஆனா உங்க மூளை உடனடியா 1000 காரணங்களை சொல்லி பயந்து போய் வேண்டாம் இது ஆபத்துன்னு தடுக்கும். ஆமா, இத தரவுகள்ல அறிவுணர்வு மற்றும் மன உணர்வு இடையேயான மோதல்னு ரொம்ப அழகா விளக்குறாங்க. உங்க சமூக பயிற்சி பெற்ற மூளை, அதாவது அறிவுணர்வு பயத்தோட வேண்டான்னு கத்துது. ஆனா உங்க ஆன்மீக உணர்வான மன உணர்வு செய்யின்னு உந்துது. இந்த 2க்கும் நடக்கிற போராட்டம் தான் மனிதனோட மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. இந்த போராட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் அடுத்த மிகப்பெரிய கேள்வி. பலரும் இதுக்கு தீர்வா பாசிட்டிவ் திங்கிங் அல்லது இன்டர்னல் டயலாக், அதாவது உள் உரையாடலை மாற்றுவதுன்னு நினைப்பாங்க. ஆனா வெறும் உள் உரையாடலை மட்டும் மாற்றுவது எந்த அளவுக்கு பயனற்றது அப்படிங்கறது விளக்க
தரவுகள்ல ஒரு அருமையான யதார்த்தமான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உதாரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களே சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டை ரொம்ப அழகா சுத்தம் செய்து தரைய துடைத்து வாசனை திரவியம் எல்லாம் அடித்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த வீடு தான் உங்க சுத்தமான உள் உரையாடல். எல்லாம் சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது சேத்துல உருண்டுட்டு வந்த ஒருவர் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நடந்தா என்ன நடக்கும்? வீடு முழுக்க அழுக்காயிடும். ஆமா, நீங்க எவ்வளவுதான் சுத்தம் செஞ்சிருந்தாலும் அந்த சேறு ஒட்டுமொத்த வீட்டையும் அழுக்காக்கிடும் இல்லையா? நீங்க நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமானவன் உங்க உள் உரையாடலை மட்டும் மாற்றி அமைச்சிருந்தாலும் வெளியில இருந்து வர்ற சூழ்நிலைகளோ அல்லது வேறு வகையான நெகட்டிவ் எனர்ஜியோ உங்களை எளிதில் சீர்குலைத்து விடும்னு சொல்றாங்க. அந்த உதாரணம் உணர்த்துறது என்னன்னா, உங்கள வெறும் உடலாகவோ அல்லது மனமாகவோ மட்டும் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அதுக்கான தீர்வா உங்கள நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டா, அதாவது ஒரு எனர்ஜி ஃபீல்டா பார்க்கணும்னு ஆவணம் கூறுது. குவாண்டம் அமைப்பு மாதிரி. ஆமா, நீங்க அப்படிங்கிறது எண்ணங்கள் மட்டுமல்ல. உங்களோட உள் உரையாடல், உங்களோட உணர்ச்சி அடிப்படை, அப்புறம் உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் தளம் ஆகிய மூன்றும் சேர்ந்த ஒரு குவாண்டம் அமைப்பு. இத நடைமுறையில எப்படி செயல்படுத்துறது? இதுக்கும் ஆவணத்துல ஒரு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. இன்றே ஒரு சிறிய விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்க மூளை சொல்ற லாஜிக்கலான பயத்தை புறக்கணிச்சிட்டு உங்க மனம், அதாவது ஆன்மா சொல்றது மட்டும் கேளுங்க. இப்படி ஒரு சிறிய செயலைச் செய்யறதன் மூலமா உங்க ஒட்டுமொத்த ஆற்றல் தளத்தையே உங்களால மாத்த முடியும்னு இந்த ஆவணம் வழிகாட்டுது. இது ஏதோ ஒரு தற்காலிக மாற்றம் கிடையாது, உங்களோட தன்மைய, அதாவது இயற்கையை நிரந்தரமா மாத்துற ஒரு செயல்முறைன்னு சொல்றாங்க. இதிலிருந்து நாம தரவுகளோட அடுத்த மட்டும் ரொம்ப ஆழமான கட்டத்துக்கு வர்றோம். அதாவது மூளை நரம்பியல் அப்புறம் பயம் பற்றிய அறிவியல். இது நேரடியா உங்களை கேட்கிற கேள்வி. உங்க பயங்களை உங்களால உண்மையிலேயே கட்டுப்படுத்த முடியுதா? பயம் வரும்போது உங்களால தர்க்க ரீதியா சிந்திக்க முடியுதா? பலருக்கும் அது சாத்தியமில்லாத ஒண்ணுதான். பயம் வந்தாலே நம்ம கை கால்கள் நடுங்கும், மூளை வேலை செய்யாது. ஆனா இங்க தரவு ஒரு அதிர்ச்சியான அறிவியல் உண்மையை முன்வைக்குது. காக்னிட்டிவ் இன்டர்பிரேஷன் எனப்படும் அறிவாற்றல் விளக்கம் பத்தி ஆவணம் பேசுது. அதாவது பயமும் உற்சாகமும் உடலியல் ரீதியா மூளைக்கு ஒண்ணுதான்னு உங்களுக்கு தெரியுமா? ரெண்டுக்குமே உடல் ஒரே மாதிரியான ரசாயனங்களை தான் வெளியிடுது. இதய துடிப்பு அதிகரிக்கும், வியர்க்கும். ஆனா அதை நமது மூளை எப்படி புரிஞ்சிக்குதுங்கிறதுல தான் சிக்கலே இருக்கு. உற்சாகத்தை மூளை தவறுதலா பயம்னு முத்திர குத்துதுன்னு நரம்பியல் அறிவியலை மேற்கோள் காட்டுறாங்க. இந்த அறிவியல் உண்மையை விளக்குறதுக்கு நவீன அறிவியலை விட்டுட்டு நேரடியாக உபனிஷத்துகள்ல இருந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை தரவுகள் கையாளுது. கடோபனிஷத்துல வர்ற நசிகேதனோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நசிகேதன் என்ற சிறுவன் நேரடியாக மரணத்தின் கடவுளான யமனை காணச் செல் போறான். எந்த ஒரு மனிதனும் மரணத்தை கண்டாலோ மரண தேவனை கண்டாலோ பயப்படுறது இயற்கைதானே? கண்டிப்பா பயப்படுவாங்க. ஆனா நசிகேதன் யமனை கண்டு துளியும் பயப்படல. அதுக்கு காரணம் அவன் ஸ்ரத்தையினால் உந்தப்பட்டிருந்தான்னு ஆவலும் விளக்குது. ஸ்ரத்தைனா ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு அல்லது தேடல்னு சொல்லலாம் இல்லையா? அந்த இடம் ஆவணத்துல ரொம்ப ஆழமா விவரிக்கப்பட்டிருக்கு. நசிகேதன் பரமசாந்தத்தோடு இருந்ததால அவனோட மூளை யமனை பார்த்து வெளிப்படுத்திய ரசாயன மாற்றங்களை பயம்னு புரிஞ்சுக்கல, மாறாக உற்சாகம்னு புரிஞ்சுக்கிச்சு. ஆமா, பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய நியமத்தை நடத்துபவரிடமிருந்து மரணத்தோட ரகசியத்தை கத்துக்கலாங்கிற ஆர்வம் அவனுக்கு வந்துச்சு. மரண பயத்தை கூட ஒருவன் பரமசாந்த நிலையிலிருந்து அணுகினா அந்த மரணமே அவனுக்கு மரணமில்லா பெருநிலையை அழித்துவிட்டு செல்லுங்கிற மாபெரும் தத்துவத்தை இந்த தரவு அழகா விளக்குது. அந்த பழங்கால தத்துவத்தை நவீன மூளை அறிவியலோட ஒப்பிட்டு பார்க்கறது தான் இந்த தரவுகளோட உச்சக்கட்ட சுவாரஸ்யம். பயம் உங்களை ஆட்கொள்ளும் போது மூளையில நிஜமாவே என்ன நடக்குது? ஆவணம் அமிக்டலா ஹைஜாக் அப்படிங்கிற நரம்பியல் சொல்ல பயன்படுத்துது. ஆமா, அமிக்டலா அப்படிங்கிறது நமது மூளையில உள்ள உணர்ச்சி மையம் அல்லது ஒரு அலாரம் சிஸ்டம்னு சொல்லலாம். ஒரு ஆபத்து வரும்போது இந்த அமிக்டலா முழு கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்டு தர்க்க ரீதியா சிந்திக்கும் முடிவெடுக்கும் மூளையின் பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை முற்றிலுமா முடக்கிடுது, ஷட் டவுன் பண்ணிடுது. நீங்க எப்பதாவது கோபத்திலோ அல்லது அதீத பயத்திலோ ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அமைதியான பிறகு அடடா நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன், அது நானே இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த நேரம் நின்று உங்க மூளையில இந்த அமிக்டலா ஹைஜாக் தான் நடக்குதுன்னு ஆவணம் சுட்டி காட்டுது. இது நடக்கும்போது மனிதன் தன்னிலை பிறழ்கிறான் அப்படின்னு அந்த தரவு குறிப்பிடுது. இது அப்படியே நமது திருவள்ளுவர் கூறுற ஒரு ஆழமான கருத்தோட ஒப்பிடப்படுது. ஆமா, தன்னிலை தாழாமை பத்தி வள்ளுவர் கூறுவதை சுட்டிக்காட்டி
ஒருவன் தன்னிலை பிறழ்ந்து பயத்துல ஒரு முடிவை எடுத்தா அவன் உண்மையிலே வாழல, அது உயிர் வாழாமைக்கு சமம்னு தரவு வாதிடுது. நீங்க பயத்தில் எடுக்கிற முடிவுகள் உங்களுடையவே அல்ல, பரிணாம வளர்ச்சியோட ஏதோ ஒரு மிருக உணர்வு உங்கள் மூலம் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது தான் இதோட பொருள். இந்த கருத்தை ஏத்துக்கிட்டா அடுத்த கேள்வி இயல்பாகவே எழும். இந்த அமிக்டலா ஹைஜாக்ல இருந்து தப்பிக்கிறது எப்படி? நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பயிற்சி முறையை தரவு முன்வைக்குது. அதுக்கு பெயர் அஜபா ஜபா. உங்களுக்கு பயம் வரும்போது அந்த உணர்ச்சிய பயம்னு வார்த்தைகளால முத்திர குத்தாதுங்க. அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய சுவாசம் இயற்கையாவே என்ன சத்தத்தை எழுப்புதுன்னு மட்டும் கவனிங்க. சிலருக்கு மூச்ச உள்ளே இழுத்து வெளியே விடும்போது சான்னு கேட்கலாம், சிலருக்கு ஓம்னு கேட்கலாம். அதாவது எந்த மந்திரத்தையும் நீங்களா சொல்லக்கூடாது, உங்க உடல் இயல்பா எழுப்புற சத்தத்தை வெறும் சாட்சியா இருந்து கவனிக்கணும். அப்படி அந்த சத்தத்தை மட்டும் கவனிக்கிறதான் அஜபா ஜபம். அப்படி செய்யும்போது உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மீண்டும் விழித்துக்குது. மூளை அந்த உணர்ச்சிய பயம்னு பதிவு செய்யாது. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரலாம். நிஜமாவே ஒரு பாம்பு என் எதிரில வந்தா நான் பயப்படாம அஜபா ஜபம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமான்னு? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. விலகி போகச் செய்யும். அது தற்காப்பு. ஆனா வாழ்க்கை முழுக்க பாம்பை நினைச்சு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. கற்பனையான பயங்கள்ல இருந்து விடுபட்டு எந்த பதற்றமும் இல்லாம சரியான முடிவுகளை அமைதியா எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இதேதோ புத்தகத்துல படிக்கிற தத்துவம் கிடையாது. இது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியமானதுங்கிறத விளக்க இந்த தரவுல அந்த ஸ்பீக்கர், அதாவது நித்யானந்தர், தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தையே பகிர்ந்துகிறார். ஆமா, அவர் அழிக்க நினைத்தா அவருக்கு எதிரா பல சதிகளை செய்த எதிரிகள் எப்படி அவரிடம் தோற்று போனாங்க அப்படிங்கறத அவர் ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே நேரம் ஆழமாகவும் விவரிக்கிறார். அந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் தன்னை ஒரு சாதாரண கோயில் பண்டாரம் அப்படின்னு அழைச்சுக்கிறார். அண்ணாமலையார் கோயில் தயிர் சாதமும் புளியோதரையும் தின்று வளர்ந்த ஒரு சாதாரண கோயில் பண்டாரத்தினம் போய் உங்க அதிகார பயமுறுத்தல்களை காட்டுங்க, அவனுடைய தசை நினைவுகளிலோ அல்லது பயோ மெமரியிலையோ பயம்ங்கிற ஒன்னே கிடையாதுன்னு சொல்றார். இதுல நாம கவனிக்க வேண்டிய உளவியல் உண்மை என்னன்னா, எதிரிகளோட முக்கிய நோக்கமே அவரை பயமுறுத்துறது தான். அவர் பயந்த மாதிரி நடிச்சிருந்தா கூட அவங்க திருப்தி அடைஞ்சிருப்பாங்க, அல்லது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா அவர் துளியும் பயப்படாம பரம சாந்த நிலையில உட்கார்ந்திருந்தது தான் எதிரிகளுக்கு கடுமையான கோபத்தையும் என்ன செய்யறதுனே தெரியாத எரிச்சலையும் வரவழைச்சதுன்னு ஆவணம் சொல்லுது. இதுதான் பயத்தை முற்றிலுமா வென்றவரோட நிலைப்பாடு. நீங்க அமிக்டலா ஹைஜாக் இல்லாம உங்க உள் உலகத்தை முழுமையா கட்டுப்படுத்தி பரமசாந்தத்துல இயங்க துவங்குனா நீங்க கற்பனை செய்யறதை விட கோடி மடங்கு சாதிக்க முடியும்னு இந்த ஆவணம் சொல்லுது. ஆஹா, இன்னைக்கு நாம அலசிய தரவுகளோட பயணம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுங்கிறத ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஐக்கிய நாடுகள் சபையோட 31வது அறிக்கை, மாண்டிவீடியோ மாநாடு, தொடர்ச்சி விதி, பறிமுதல் செய்யப்பட்ட கோவில் சொத்துக்கள்னு உலகளாவிய பூகோள அரசியல் கோரிக்கைகள்ல தொடங்கணும். அப்படியே மறுபக்கம் திரும்பி குவாண்டம் இயற்பியல், உங்க சொந்த மூளைக்குள்ள நடக்கிற அமிக்டலா ஹைஜாக், அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையிலான மோதல், நசிகேதான், அப்புறம் அஜபாஜபம் எனப்படும் மூச்சு பயிற்சி வர மிக விரிவா பயணிச்சிருக்கோம். இந்த 2 துருவங்களையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது இது ஒரு மிக முக்கியமான சிந்தனைய, ஒரு ஆழமான கேள்வியை நமக்குள்ள விதைக்குது. இந்த தரவுகள் ஒரு புறம் ஒரு தேசமா, ஒரு அமைப்பா, உலகளாவிய அங்கீகாரத்துக்காக ஐஎன்ஏ சபையோட தணிக்கைக்காக குரல் எழுப்புது. மறுபுறம் மனிதன் தன் சொந்த மூளையோட பயங்கள்ல இருந்து விடுபட்டு தனக்குத்தானே முழுமையான இறையாண்மையோடு, அதாவது சாவரண்டியோடு இருக்கணும்னு வலியுறுத்துது. அந்த இறுதி சிந்தனையோடு உங்களை நாங்க விட்டு செல்கிறோம். இதை சற்று பொறுமையா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷ உண்மையிலேயே தன் அக உலக பயங்களை வென்று அமிக்டாலா ஹைஜாக்ல இருந்து விடுபட்டு முழுமையான உள் இறையாண்மையை அடைஞ்சிட்டா அவனுக்கு புற உலகத்தோட தேச அங்கீகாரங்கள், ஐநா சபையோட சான்றிதழ்கள், சர்வதேச சட்டங்கள் இதெல்லாம் உண்மையிலேயே தேவையில்லாம போயிடுமா? அவனுடைய ஆன்மாவோட பலமே அவனுக்கான தேசமா மாறிடாதா? அல்லது அந்த அக வெற்றிதான் புற உலகத்துல ஒரு புதிய தேசத்தை உருவாக்குவதற்கான, அதை நிர்வகிப்பதற்கான உறுதியான அடித்தளமா மாறுமா? பயத்தை வென்ற மனிதனால மட்டுமே ஒரு உண்மையான தேசத்தை உருவாக்க முடியுமா? இதை நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்க மூளைக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தை கவனிங்க. இந்த மிக ஆழமான சுவாரஸ்யமான அலசல்ல எங்களோட பயணிச்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையை தூண்டும் புதிய தரவுகளோடு உங்களை சந்திக்கிறோம். விடை பெறுகிறோம். சிந்தனையோடு இருங்கள்.